காரணம் இல்லாமல் நாரதர் வருவதில்லை. ஆமா, காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. அந்த பக்கம் போகும்போது அப்புறப்படுத்த போறீங்களோன்னு நினைச்சிட்டு அப்புறப்படுத்துவதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். சரி சரி. இந்த கையோட வந்திருக்கேன் பாருங்க. தண்ணியை ஊத்துனா இது காகிதமா இருந்தா ஊறி போகணும்ல. ஆமா. ஊறாம இருக்குன்னா அப்ப என்ன இருக்கு உள்ள? உள்ள மெழுகு இருக்கு. மெழுகு இருக்கு. மெழுகோட நெகிழி என்ற பிளாஸ்டிக் இருக்கு. ஆமா. ஆனாலும் இதுல தான் குடிக்கணும்னு நாகரிகம்னு கத்துக்கிட்டு இந்த மண்ணை கெடுத்துட்டமே. நமக்கெல்லாம் எதையும் சாப்பிட்டாலும் சரித்திரங்கிற ஒரு நம்பிக்கையில தயாரிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் ஒரு அதுதான் எதிர்கருத்து சொல்ல ஆள் இல்லைன்னா இங்க வாழ்க்கை இல்லை முதல்ல. நன்றி வணக்கம். அதனால வருகிற மார்க்கத்திலே கல்லை தின்றாலும் சரிக்கிறதா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு பாடுனானே. அது போலவே சரி இருக்கட்டும் நாரதரே. இந்த கல்லு கரைய இது கரையாது. புற்றுநோய் வர்றது வந்து புகைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க பெண்கள்ல. ஆமா. புகையில எதுவுமே பயன்படுத்துறது இல்ல, மது அருந்துவதில்ல. ஆனா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு என்ன ஆராய்ச்சிக்கும் போது தோசை அதிகமா சாப்பிட்டாவே வருதுன்னு சொல்லி புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு. கல்லு தோசை கல்லு மாத்தணும். தோசை மாவுல பிரச்சனை. இந்த ஆசிரியர்கள் தேர்வுல பாத்தீங்களா 85,000 பேர் தமிழ்லே போயிட்டாங்க. போக முடியல. ஆசிரியரா பணியாற்றிட்டு இருந்தவங்க. அப்ப அவங்க உருவாக்குற மாணவர்கள் எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் ஐயா சொன்னாரு, இந்த நாடு மாற வேண்டும் என்றால் 3 பேர் மாற வேண்டும். அம்மா, அப்பா, ஆசிரியர். 3 பேர் மாற. இவங்க 3 பேர் சரியா இருந்தா தான் நாட்டுல ஒரு மாற்றம். என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏப்பா இந்த தப்பு செய்யற? நீங்க வந்து உங்களுடைய பணியை நிறுத்துவதே இல்லை. இந்த ஊதுற சங்கம் ஊதுவோம், அது விடியறப்ப விடியட்டும் என்பது போல. அதனால அதுதான் உங்களுடைய கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னென்ன தவறுகளுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கிற ஒரு சமூகமா மாறிடுச்சு. ஏன்டா இந்த தப்பை பண்றேன்னா யாரு பண்ணலன்னு கேக்குறேன். ஏன்டா அப்படி குடிக்கிறேன் விட என்ன இவர் யோக்கியமான்னு கேக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நம்ம தான் அப்படி ஆயிட்டோம், நம்ம பிள்ளைய கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது பெரும் பிழையாக இருக்கிறது. சட்டம் கடுமையாக்கப்படணும்னு நான் கருதுறேன். இதை விட கடுமையா எப்படி? இதை விட கடுமையா வைக்கணும். இப்பவே பாக்குற இடத்துல 100 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வேற விஷயம். சரி. ஆமாமா, நீங்க சொல்ற கருத்து சரியா. அண்ணா அது வேற விதமா போகுது. இதை விட கடுமையான 500 ரூபாய் ஆக்கிடுவாங்க. குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது. கண்ட இந்த மாதிரி நெகிழிகளை தடை செய்வது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. சரி இருக்கட்டும். அந்த மார்க்கத்தில் வருகிற மார்க்கத்தில் வேள்விமலை சார அருகாமையில் திணைச்சோலின் மத்தியில் மிக அழகான ஒரு கனி ஒன்றை என்னன்னா, நம்ம வெங்கல பானையில தண்ணி குடிச்சோம், மண்பானையில தண்ணி வச்சிருந்தோம். மண்பானைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. நீங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை ஊத்தினா கூட 24 மணி நேரத்துல அது சுத்திகரிச்சிடும். குடிக்கிறதுக்கு ரொம்ப மகத்துவம். இப்படி குடிக்கப்படாது. இதை வாங்கி கூட மண்பானையில ஊற்றி வச்சா அது நல்ல தண்ணியா மாத்திர சக்தி இந்த மண்பானைக்கு உண்டு. தயவு செய்து அப்படி மாற்றுவோம். அது நாகரிகம் இல்லைன்னு நினைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இனி மாற்றங்கள் எல்லாமே ஆபத்தை நோக்கி தான் போகுது. நீங்க வேணா பாருங்களேன், பாதுகாப்பை நோக்கி நகராது, வாய்ப்பில்லை. நகர வைக்கணும். இப்ப நம்மோட பிள்ளை நல்லா இல்லைன்னா வருத்தப்படுறோம்ல. ஆமா, நம்ம பிள்ளை எப்படி மாத்தலாம்னு யோசிக்கிறோம்ல. என்னதான் கேட்க மாட்டேங்கிறானே ஒருத்தன் கேட்க மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்னா, நீதி என்ன சொல்லுது? புறநானூற்று பாடல், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேங்குது. அவனை சான்ற நோக்குதல் தந்தைக்கு கடனை, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனே. தாயின் தகப்பன ஒரு பிள்ளைய நல்லா ஒரு பொண்ணு பத்து கொடுக்கணும், அப்பா நல்லவனாக்கணும். நீதி நெறிய புகத்துறவன் வேந்தன், மன்னனுக்கு கடன். நாட்டை ஆள்ற கலை வேந்தனுக்கு கடன். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இருக்கட்டும் மாப்பிள்ள, இதே கனி என்று சொல்லிருக்கு. ஆமா இருக்கு. கனி என்றால் பழம் என்று பொருள். ஆமா, பழ ஆசை எனக்கு எல்லாம் போயிடுச்சு. பழம் பூரா கல்லு வச்சு பழ ஆசை வந்ததுனால பழ ஆசை எல்லாம் பல ஆசை வந்ததுனால பழ ஆசை விட்டு போச்சு. அதுலயும் வாழைத்தார காயா வெட்டி வச்சு அதை காய் ஒரு வாரத்துக்கும் ஆகுது அது பழுக்கிறது. ஊதுபத்தியை குத்த முடியல. பத்திலாம் எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. இங்கே கண்டு வந்த கனியினுடைய பெருமையை எடுத்து கூறுகிறேன். மாங்கனிக்கும் தேங்கதளி, மாங்கனிக்கும் தேங்கதளி, மங்கனிக்கும் மேலினிக்கும், மாங்கனிக்கும் தேங்கதளி, மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா. மாங்கனிக்கும் தேங்கதளி, மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன், பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. நான் கணிந்தேன், நான் கணிந்தேன், நான்
தனித்துக் கொள்வீர் முருகா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி தெந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்.